கொடுக்குற ஆண்டவர். அவரை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவர் இருந்தால் தான் நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். இயேசு ஒரு மனுஷனோடு வந்தால் அந்த மனிதன் அற்புதமான மனிதனாய் மாறுவான். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் எல்லாரும் சேர்ந்து நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். இந்த வருடம் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். இப்போ சத்தமாய் எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. எல்லாரும் சேர்ந்து நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேலை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும்
கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. இந்த வருடம் நான் உமக்கு தேவைன்னு சொல்லும் என்னை சேர்த்து கொண்டீரேப்பா. என்னை உருவாக்கினீரே, என்னை பரிசுத்தப்படுத்தினீரே, என்னை பயன்படுத்தினீரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உண்மனு தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல. கரங்களை அசைத்து கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உண்மைப்பா, ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன், ஆனால் உம்முடைய காருண்யத்தினால என்னை உயர்த்தி வைத்தீரே. உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மைப்பா, உடைய கண்கள் என்னை கண்டதனால நான் உயிரோட இருக்கிறேன்ப்பா. ஒண்ணுமே இல்லாம இந்த வருடத்தை ஆரம்பிச்சேன், ஆனா நிறைவாய் என்னை நடத்தினதற்காய் நன்றி. ஒரு குறையும் இல்லப்பா, என்னை நிறைவாய் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தாழ்மையில் கிடந்து தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே.
நானே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஐயா எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி நீர் செய்த அதிசயம், நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் ஆண்டவரை பார்த்து நான் எப்படி நன்றி சேர்ந்து நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடா, பலத்தால் பலத்தால் இணை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடா, கரங்களை உயர்த்தி பலத்தால் இணை கட்டினீ. பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, 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 நன்றி இன்னொரு முறை நன்றி ராஜா. சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. மக்கு நன்றி 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 அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு ஆண்டவரே, அதை விவரிக்க முடியாது தகப்பனே. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர். எங்க பிள்ளைகளை பாதுகாத்தீரே, தீய வழியில போகாதபடிக்கு எங்களுடைய கால்களை பாதுகாத்தீரே தகப்பனே. ஓ கெட்ட காரியத்தை பார்க்காதபடிக்கு எங்களுடைய சிந்தைகளை பாதுகாத்தீரே. எங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்தினீரே. ஓ கெட்ட நண்பர்களோடு கூட சேராதபடிக்கு எங்களுடைய கைகளையும் கால்களையும் விலக்கி பாதுகாத்து கொண்டீரே அப்பா. நன்றி 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 நன்றி. எங்களை தப்புவித்ததற்காய் நன்றி அப்பா. ஆமேன். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படியே நன்றி பாடலை சீக்வன்ஸா நேற்றைய தினத்தில் பாடினேன். முதல் பாடல் நான் எழுதின பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஃபாதர் பாடல்ல இருந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் என்னை காத்து நடத்தினாரே. நான் வெட்கப்பட்ட இடத்துல 2024 எங்கெல்லாம் வெட்கப்பட்டனோ 2025 அங்கெல்லாம் என்னுடைய தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா. தூக்கி நிறுத்தினவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? 1 2 3 4.
ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் என்னை காத்து நடத்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களில் என்னை தூக்கி நிறுத்தினாரே. சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் என்னை காத்து நடத்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களில் என்னை தூக்கி எல்லாம் தலைக்கு மேல. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். 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 கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதியன செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு அப்பா நன்றி. அன்பே நன்றி சொல்லுவோம். அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், ஃபாதர், ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஓ நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் சொல்லுங்க. இந்த வருஷம் துவக்கம் முதல் எப்பொழுதும் உம் கண்களை எந்தன் மேலே வைத்தீரே. எப்பொழுதும் உம் கண்களை எந்தன் மேலே வைத்தீரே. உன்னதரே உம்மை துதிப்பேன், நான் உம்மையே என்றும் துதிப்பேன். Come on. உன்னதரே உம்மை நினைப்பேன், நான் உம்மையே என்றும் துதிப்பேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ஓ கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லி நல்லவரை துதிப்பிடுவேன், நன்மை எண்ணி நாள்தோறும் பாடிடுவேன். நன்றி சொல்லி நல்லவரை துதிப்பிடுவேன், நன்மை எண்ணி நாள்தோறும் பாடிடுவேன். நன்றி காலமெல்லாம் சொல்லிடுவேன், எங்கும் ஓடி இயேசுவையே உயர்த்திடுவேன்.
காலமெல்லாம் சொல்லிடுவேன். எங்கும் ஓடி இயேசுவையே உயர்த்திடுவேன். தானே தன்னானே தன்னானே, தானே தன்னானே தன்னானே, தானே தன்னானே தன்னானே, தானே தன்னானே தன்னானே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் போன இதுக்கு வரும்போது கட்டளுக்கு ஜபத்துக்கு வரும்போது ரொம்ப குழப்பம், மனவேதனையோட பிரச்சனையோடு வந்தேன். அதெல்லாம் சமாதானத்தோட கட்டளையிட்டார். மேலும் ஆண்டவர் என் பொண்ணு ஒரு வீடு கட்டினா, அதில் ஒரு ஈபி பிரச்சனை இதில் பிரச்சனையில் மாட்டிட்டு அதையும் அந்த ஜபத்துக்கு வந்தப்போ நான் வைத்துட்டு போனேன். அதையும் எனக்கு சமாதானத்தோட கட்டளையிட்டார். அந்த சமாதானத்தையும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுவித்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்று பெரிய போராட்டத்திலோடு எனக்கு இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. போன வாரம் நான் கட்டளுக்கு ஜபத்துக்கு போன மாதம் நான் அதில் வைத்துட்டு போனேன். ஆண்டவர்கிட்ட பெரிய பிரச்சனை இது, உங்களுக்கு தண்டுவடம் அந்த எலும்பு விலகி இருக்குது, அப்புறம் அந்த எலும்பு நரம்பு பகுதியை அழுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேனில் சொல்லியிருந்தாங்க. நானும் போன வாரம் ஐயா கிட்ட சொல்லி இப்படி சொல்லியிருக்காங்க ஐயா, ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இங்கே ஒரு எப்பவும் இல்லாத ஒரு வல்லமை என்னோட பாய்ந்தது. பிலிப்பு பாஸ்டர் சொல்லும்போது பெரிய இன்னைக்கு என்றைக்கும் இல்லாத ஒரு ஆராதனை. அம்மா சொல்லும்போது உனக்கு பலன் கொடுக்குறார் மகளே என்று சொன்னாங்க. அப்போ எனக்கு பலம் உண்டாச்சு. நான் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அதுக்காக கோடி நன்றி. ஏசப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். போன மாதத்தில் கூட 11/12 என் பையனுக்கு வகுத்து வலியாக இருந்துச்சு. அவன் அடிக்கடி வகுத்து வலி வரும். அவன் போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் பண்ணுவான், 2 நாளைக்கு சரியாயிரும், மறுபடியும் வேலை பார்த்துட்ருப்பான். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 2 நாள் 3 நாள் வகுத்து வலி உடனே இன்ஜெக்ஷன் பண்ணாலும் கூட அது நல்லாகிறது இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் டாக்டர், எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட நாங்கள் போய் பார்த்தோம். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இப்படியே பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் போன மாட்டியே சொன்னேன், எடுக்கலை, நீங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் போய் ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். பார்க்கும்போது வயிற்றில் புண்ணு இருக்குது, திப்பப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேனில் பிரச்சனை இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க. நீங்கள் எம்எஸ் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி மறுபடியும் எம்எஸ் ஸ்கேனுக்கு எடுத்து பார்த்தோம். கிட்னி போகிற வால்வில் கட்டி மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்கும், அது குடல் டிபி கூட அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அம்மா நீங்கள் எந்த சொந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், அதுக்கு தான் இதனோட ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை பொள்ளாச்சிக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கே போய் அட்மிட் பண்ணுங்க. நாங்கள் அன்றைக்கே போய் பார்த்தோம். அங்கே 2 நாள் அட்மிட் பண்ணி பார்க்கும்போது அங்கேயே ஸ்கேன் எல்லாம் பார்த்தோம். அவங்க மறுபடியும் எதுவும் எங்கிட்ட சொல்லலை, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டாங்க. நான் ஸ்கேன் எடுக்கும்போதே அம்மாவுக்கு நான் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் ஆஸ்ட்ரம்மா கிட்ட ஜெபம் பண்ணேன். அது சாதாரணமாக அதற்கு பயப்பட வேண்டாம், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒரே குழப்பம். நான் அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, நான் உனக்கு குடும்ப மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று கூட பேசினார். நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். 2 நாள் கழித்து மறுபடியும் ஸ்கேனுக்கு போகும்போது நான் பஸ்ஸில் போகும்போது அழுதுகிட்டே போனேன். என்ன செய்கிறது ஏசப்பா, 25 வயசு வாலிப பையன், கல்யாண வயசில் இருக்கிறவன் இந்த மாதிரி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு போகும்போது உறுதியாக சொன்னார், நான் உனக்கு குடும்ப வைத்திரா மருத்துவராக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதையே வச்சு நான் திடமாக போனேன். அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்க எதுவுமே சொல்லலை, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டிபிக்கான ரிப்போர்ட் 1 வாரத்தில் கிடச்சிது, அது எதுவுமே இல்லாமல் வந்துருச்சு. போன திங்கக்கிழமை தான் அந்த கேன்சர் மாதிரி இருக்கிற இதுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, அதில் எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு.
கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாரம் தான் மாத்திரை கொடுத்துக்கிறாங்க, இதுலேயே எல்லாமே சரியாயிடும், உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் என்னை நாங்கள் புறஜாதி ஒரு இதில் வந்தேன். இந்த கட்டொடிக்கிற ஜெபத்துக்கு தான் என் வாழ்க்கையில் இந்த சர்ச்சில் நான் அடியெடுத்து வச்சேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை ஒரு குறையும் இல்லை. எந்த ஆபத்துகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்றக்கு தடையில்லாம தஸ்மபாவ காணிக்க செலுத்த, ஆண்டவரை நாள்தோறும் ஜெபிக்க எனக்கு தடையில்லாம ஆண்டவர் நடத்தினார். ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தினுடைய தலைப்பு என்ன தலைப்பு போடனா, சோதனையை அடக்கி போட்ட ஆச்சரியம். சோதனையில் இன்னைக்கு ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. தன் வீட்டுக்குள்ள ஏற்பட்ட புயல், தன் வீட்டுக்குள்ள ஏற்பட்ட சந்தேகங்கள், தன் வீட்டுக்குள்ள ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளால் அவமானங்கள் இன்னைக்கு பயங்கரமாய் குடும்பமாய் சோதிக்கப்படுகிறது. இந்த பகுதியை நீங்க வாசித்தா இது சீசர்களுக்கு நடந்த ஒரு அற்புதம், ஆண்டவரை பின்பற்றினவர்களுக்கு நடந்த ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து சீசர்களை சாயங்கால வேளையில் அவர் அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்கள அனுப்பிட்டு இங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இயேசு. ஆனால் ராத்திரியில அவருக்குள்ள ஒரு 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 உணர்வு, ஒரு வெளிப்பாடு, தம் பிள்ளைகளை குறித்த அந்த பாரம், என்னமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க போதே, ஐயோ அந்த கடலிலே அவர்கள் மூழ்க போகிறார்களே, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சோதனை வருதுன்னு சொல்லி அங்க நடக்குது. அவங்க இயேசுவை கூப்பிடவும் இல்லை. கவனிக்கிறீங்களா? அவங்க ஒருவருக்கு ஒருவர், இது 4ஆம் ஜாமமா இருக்குது, இருட்டாம இருக்குது, காற்று நமக்கு எதிராக இருக்கிறது, தண்டு வலிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு, அமிழ்ந்து போகுமோ அந்த காற்று அகோரம். 4ஆம் ஜாமத்துல குளிர்ந்த நேரத்துல எந்த படகுக்கும் தெரியாது, யாரும் உதவி செய்யவும் முடியாது. ஆனால் பாருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்குதேன்னு சொல்லி அப்படியே நடந்து போறாரு. அவங்க பார்க்கிறவங்க ஆவேசம் சொல்றாரு. இவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் சொல்லி அந்த படகுல ஏறினார். காற்று அமர்ந்தது. கையை உயர்த்தி உடனே சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரம்மடைகிறாங்க. அடா, இது என்னப்பா இது? இயேசு எங்கிருந்து எங்க படகுக்கு வந்தார் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா இயேசு ஓடோடி வருகிற தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு ஒரு சோதனையின் காற்றை அடக்கி போட்ட ஆச்சரியம். இந்த காற்று பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வீட்டுக்குள்ள வீசியது. அந்த வீட்டுக்குள்ள 10 குமாரர்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு விருந்து நடக்கு. ஒரு காற்று வீசின சுவர் அவங்க மேல விழுந்து எல்லா பிள்ளைகளும் செத்து போனாங்க. அது கொடூர காற்று. இன்னொரு முறை புதிய ஏற்பாட்டில் ஒரு காற்று வீசியது, அந்த வீடு முழுவதும் அழிஞ்சு போச்சு. இந்த 2 காற்றை நான் இப்போ வாசிக்க கேட்போம். யோபு எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 19வது வசனம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனாங்க. எவ்வளவு துயரமான சம்பவம்! ஒருவரும் தப்ப முடியல. காற்று அவ்வளவு அகோரமா இருக்கிறது. அதே காற்றுதான் கடலில் வீசியது. தப்ப விடாம அட்ரஸ் இல்லாமக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சோதனையின் காற்று. புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம்.
7வது அதிகாரம் 27வது வசனம். பெருமழை சொரிந்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தது அந்த வீட்டின் மேல் மோதின போது, அந்த காற்று அந்த வீட்டின் மேல மோது, பிள்ளைகள் கிட்ட இல்ல, அந்த வீட்டு சுவர்ல மோதுது காற்று. அது விழுந்துச்சு. விழுந்து முழுவதும் அழிந்தது. முழுவதும் அழிஞ்சு போச்சு. அழிக்கக்கூடிய காற்று, அட்ரஸ் இல்லாம பண்ற காற்று, அதே காட்சி தான். அதான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆமா மிகுந்த பாக்கியம் உள்ளவங்க. காரணம், கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை காட்டிலும் அவங்க ஒரு நன்மையை புசிக்கல, நமக்கு தான் இயேசு. இதே காற்று தானே வீசியது. சீசர்கள் 12 சீசர்கள் அழிச்சிருக்கணும்ல. பாருங்க, அப்படி இயேசு எவ்வளவு நல்லவர். அவங்களா கூப்பிட்டாங்க இயேசுவை? யாராவது கூப்பிடுவாங்க? யாராவது அந்த 4ஆம் ஜாமத்தில் போவாங்களா? எங்க ஊர்ல கடல் இருக்குது. 4ஆம் ஜாமத்தில் மனுஷன் அப்படி, அதாவது ஜன்னி வர வச்சிடும், அவ்வளவு குளிர்ந்த காற்று அடிக்கும். கடற்கரை பக்கத்தில் போனால் சொட்டு போட்டு காதுக்குள்ள பஞ்சு வச்சுட்டு தான் போகணும். ஏசியை விட எத்தனையோ மடங்கு இந்த பல்லு கல்லுலாம் நாட ஆரம்பிச்சிடும். ஜாமம் 4ஆம் ஜாமம் அப்படி போறாரு பாருங்க, கடல் மீது நடந்து. ஹல்லேலூயா. போய் அந்த படகுல அமர்ந்த உடனே காற்று அமர்ந்து போச்சு. காற்று அமர்ந்த உடனே அப்படி பார்க்குறாங்க, என்னப்பா இயேசு வந்து உட்கார்ந்தாரு, காற்று அமர்ந்து போச்சு. அந்த நாட்களில் பெற்ற உயிர் தான் அத்தனை பேர் இயேசுக்காக மரிக்க துணிஞ்சாங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நினச்சி பார்த்தாங்க, இந்த இயேசுவை விடக்கூடாதுங்க. ஆமாம், நம்ம ஒரு நாள் கடலில் அழிஞ்சிருப்போமே, ஏன் அந்த 10 பிள்ளைகள் அழிஞ்சல, நம்ம ஏமாத்துறோம். அந்த வீடு காத்துல நொறுங்கினது நமக்கு ஏமாத்துறோம், நம்மளும் அழிஞ்சிருப்போமே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு அழிய விட மாட்டார். ஆமே. ஆமா, அப்படியே உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார். அவருடைய பேர் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா எழுதின புத்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டானது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். செயலில் மகத்துவமானவர். அருமையான மகளே, இயேசுவை நீ உச்சரிக்க வேண்டும். உன் நாவு முழுதும் சொல்ல வேண்டும். ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர். ஆச்சரியம்னா என்ன தெரியுமா? இயற்கை பாட்பட்ட காரியம் வெற்றியாய் நடத்தி தருகிறவர். டாக்டரால முடியாததை வெற்றியாய் நடத்தி தருகிறவர். மனுஷரால, ஜட்ஜ்மெண்டால, போலீஸ்காரங்களால, உறவினர் முடியாததை முடிய செய்கிற தெய்வம். அதுக்கு பேர் தான் ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் உங்க வாழ்க்கையிலே சோதனையை கர்த்தர் அடக்கி போட போகிறார். வேதனைக்கு மேல வேதனை, துயரத்துக்கு மேல துயரம், நிம்மதி இழந்து ஒரு காற்றில் அலக்கழிக்கப்பட்டிருக்கிறாய். உன் வீட்டில் வீசின காற்று சோதனையின் காற்று. உன் வீட்டில் வீசின காற்று ஒரு மரண காற்று. உன்னை முற்றிலும் அழித்து விட வேண்டும் என்று சாத்தானால ஏவப்பட்ட ஒரு காற்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் தம்முடைய பிள்ளையை காத்துக்கொள்ள. கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். உங்க தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமா, இழந்ததை எல்லாம் திரும்ப தர போகிறார். உடைஞ்ச குடும்பங்கள் காட்ட போகிறது. உங்க பிள்ளைகள் ஆமா தேசத்தில் பாக்கியவான்களாக இருக்க போறார்கள். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க போகிறது. வேத புத்தகத்தில் 10 விதமான ஆச்சரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நான் கண்டுபிடிச்சு எழுதி வைத்திருக்கிறேன். நான் சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட், காற்றை அமைதிப்படுத்தின, அடக்கி போட்ட ஒரு ஆச்சரியம். பிசாசுடைய கிரியைகளை அடக்கி போட்ட ஒரு ஆச்சரியம். வியாதியை சுகமாக்கின ஒரு ஆச்சரியம். கொலைபாதகனை மனம் திரும்ப பண்ணின ஒரு ஆச்சரியம். ஆமாம், ஆகாதுன்னு தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாய் எடுத்து நிறுத்தின ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. வயோதிப காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்களே,
சகரியாவும் எலிசபெத் அவர் சொல்றாரு, காபிரியல் சொல்றாரு, நீ உன் மனைவி கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவா. இவன் சொல்றான், ஐயோ நான் வயசானவன், என் மனைவி கிளவி, நான் எப்படியா குழந்தைய பெப்பேன்? பாருங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் யோவான் ஸ்நானகன். கையை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கீங்களா? குழந்தை கனியை கொடுத்து ஆச்சரியத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல மழையும் பெய்யல, தரிசு நிலத்துல ஆண்டவரை விசுவாசித்து ஈசாக்கு விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த வருஷம், அதுதான் ஆச்சரியம். அல்லேலூயா. மரித்த லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணினாரே, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆமா, ஆச்சரியம். 2 மீன் தான், 5 அப்பம் தான். சொல்லுங்க, 5000 பேரை போஷித்து, திருப்தியாய் போஷித்து 12 கூட நிறைய மீதி எடுத்துக்க வச்சது. அப்படி ஆச்சரியமா பார்க்கறாங்க. மழையும் காண மாட்டீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, ஆனால் நீங்க வெட்டின அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் மிருகஜீவன்களும் குடிப்பீங்க. அப்படியே அது நடந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எலிசா காலத்தில் நடந்தது, 3வது அதிகாரத்தில் நடந்தது. அவர் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியம் நடக்கணும்னா ஆண்டவரை, அதாவது தள்ளாம இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் இந்த இயேசு வேண்டான்னு தள்ளி போடுது. ஆகையினாலே அவருடைய வாழ்க்கையில் பிசாசு பலவிதமான சோதனைகளை, வேதனைகளை, அவருடைய ஆயுள் சக்கரத்தை அழிச்சிடுறான். ஆண்டவராக இயேசு சொன்னார். ஆமாம், வாசிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்பொழுது ஆச்சரியம் இருக்குன்னு தெரியுமா? ஆமா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. மூளைக்கு தலைக்கல்லு இயேசு கிறிஸ்து தான். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு பட்டணமும் கிராமமும் அடைச்சி இருந்தது. வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் இயேசுவுக்கு விரோதமாகவே எழும்பினார்கள். அந்த காலங்களிலே ஜாதி வேற்றுமை பயங்கரமா இருந்தது. யூதர்கள் சமாரியரோடு கலக்கூடக்கூடாது, அவங்க முகத்தை பார்க்கக்கூடாது. ஆகினாலே இவர் யூதனாய் இருந்ததுனால எல்லா பக்கமும் யூதர்கள் ஒரு முறை விரோதம் பண்ணினார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்றார். அந்த தள்ளப்பட்ட அந்த கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு. இப்போ இயேசு பிரசங்கம் பண்றாரு. ஆமா, ஆகாதுன்னு தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு. அல்லேலூயா. சில பாருங்க, ஆகாதுன்னு தள்ளிடுவாங்க. ஆகாதுன்னு தள்ளினவங்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். இயேசு மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்களேன். இயேசு அந்த ஜெபாலய தலைவன் ஒரு ஆபத்தில் வர்றான். எனக்கு இருக்கிறது ஒரே வயசு, அதுவும் 12 வயசு மகா. அவன் மரண அவஸ்தையா இருக்கா. நீர் வந்து என் மகளை வந்து ஆரோக்கியப்படுத்த உங்களால மூடும். அதுக்குள்ள பின்னால முதுக தட்டி சொல்றான் வேலைக்காரன், உன் மகா இறந்துட்டார் போதகரை நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம். உடனே இந்த துர்ச்செய்தி ஆண்டவர் அப்படி கேட்டு அப்படி பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஒரே கூச்சல் கும்பல். சின்ன பிள்ளை இறந்ததை யாரால தாங்க முடியும்? அவங்களெல்லாம் வெளியே போக வச்சு பிள்ளைய கையத்தான் பிடிச்சாரு. பிள்ளை உயிர் கிடச்சிட்டு கையை உயர்த்தி. ஆமாம், மரணத்தின் பக்கமாய் போய், ஆமாம், தலித்தாகுமி சிறு பிள்ளை எழுந்துருன்னு சொன்னார். அப்படி எழுந்துருச்சு. அருமையானவர்களே, ஆமாம், ஆண்டவர் உயிர் கொடுக்கிற ஆண்டவர். அவரை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவர் இருந்தால் தான் நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். அவரை விடவே கூடாது. பேதுரு மாமி ஜுரமா இருந்தா பாருங்க, பேதுருவை உருவாக்குன ஒரு மாமி, அவ வேதம் சொல்லுது, அந்த வீட்டில் வந்து குனிஞ்சு அவளை தொட்டா உடனே காய்ச்சல் மாறியது.
இயேசு அந்த வீட்டில் இருந்தார், கல்யாண வீட்டில். தண்ணீர், அதாவது திராட்சரசம் குறையாயிட்டு, காலு கையை கழுவு வச்சிருக்கிற அந்த கற்சாடியை கொண்டு வந்து தண்ணியை மொண்டு கொடுங்க அப்படின்னாரு. ரசமாய் மாறிட்டு. அல்லேலூயா. இயேசு எங்கெங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் புகழ்ச்சி, அங்கெல்லாம் மேன்மை, அங்கெல்லாம் பெருக்கும். தோற்று போன பேதுரு வாழ்க்கையில் அந்த படகுல அப்படி ஏறினார். அவன் ராமலோத பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கூட ஆம்படலை. அந்த படகுல இயேசுவின் பாதம் பட்டுச்சு. ஆமாம், இருந்தாலும் உங்கள் வார்த்தையின்படி வளைய போடுற. ராமலோது பிரயாசப்பட்ட ஒன்றும் பிடிக்கல. அப்படி போடுறேன்னு சொல்லிட்டு இழுக்கிறான். வலை கிழிந்து போகத்தக்க, 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க மீன். கையை உயர்த்தி அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரை நீங்கள் தள்ளி போடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த காயங்கள், முறிவுகள், அதாவது யுத்தங்கள், வழியில் அவங்க அழிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி காலம் எங்களுக்கு வேண்டாம். சாமுவேலே, நீ எங்களை ஆளாத, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்னு கதறாங்க. இன்னைக்கு போடுற கோஷம் போடுறாங்க, கலெக்டர் ஆபீஸில் நிற்கிறது மாதிரி ஜனங்கள். ஏய் சாமுவேல் தீர்க்கதரிசி, எங்களுக்கு தீர்க்கதரிசி காலம் வேண்டாம், ராஜா காலம் வேணும். உடனே கர்த்தர் அதை கேட்டு சொல்றாரு, சாமுவேலே சாமுவேலே, அவங்க சொல்ல கேளு, அவங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அவங்க ஒன்றை தள்ளலை, என்னையே தள்ளிட்டாங்கிறாரு. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவர் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, உன்னை தள்ளல. நான் அவர்களை ஆளாதபடி, நான் உங்களுக்கு அற்புதம் செய்யாதபடி, நான் அவங்களை ஒரு புதிய மனுஷனா மாற்றாதபடி என்னைத்தான் தள்ளிட்டாங்க. அதுக்கு பிறகு நாம் பைபிளில் எழுதி வச்சிருக்கிற இருண்ட காலம். அதான் அடுத்து முதல் ராஜா சவுல், அவன் நாண்டு கொண்டு செத்தான், தான் பட்டயத்தில் தானே உருவி செத்தான். ஒரே ரத்தம் கலங்கினதான். கவுனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி வேண்டான்ட்டா கவலைப்படாத, ஒன்ன வேண்டான்னு சொல்லல, என்னையுமே வேண்டான்ட்டாங்க. சில ஊழியக்காரங்களை மதிக்கவே மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஜெபம் பண்ண, நீங்கள் ஒன்றே நினைக்கணும், ஊழியக்காரங்க நம்மளை இவங்க நாளைக்கு போய் வரணும்னு சொல்லலை, ஆண்டவரையே நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு அறிஞ்சிக்கோங்க. அல்லேலூயா. ஆமாம், அதனால அவங்க பட்ட காயம். அதான் அதுக்கு முன்னால் நீங்கள் யாத்ராம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா மோசே ஜனங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளவு விசேஷித்தவர்களாய் மாறினதுக்கு காரணம், ஆமாம், எங்களை அற்புதமாய் இரவுல அக்னி சம்பவமாய், பகலிலே மேக சம்பவமாய் நடத்துகிறீர். இவ்வளவு அற்புதமாய் நடத்தி எங்களை வர்றதற்கு காரணம் என்ன? நீர் எங்களோடு வருகிறதுனால அல்லவா. கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனோடு வந்தா அந்த மனிதன் அற்புதமான மனிதனாய் மாறுவான். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது, உமது கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைச்சது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருகிறதினால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் விசேஷித்தவர்கள் என்று விளங்குறோம். கையை தட்டுங்க பாப்போம். ஐயா, ஒரு மனுஷன் விசேஷித்த மனிதனாய் மாறணும்னா இயேசு வரணும்யா. இயேசு கூட இருக்கணும். உங்க கணவனார் கூட இயேசு இருக்கணும். சகோதரியே, உன் பிள்ளைகளோடு கூட இயேசு இருக்கணும். ஐயா, நாங்க இவ்வளவு கிருபை பெற்றதுக்கு காரணம் என்ன? இந்த கோத்திரத்துல, இந்த தலைமுறையில நாங்க விசேஷித்தவர்களாய் மாறினதுக்கு காரணம் என்ன? நீர் எங்க கூட வந்தீரே, அதைத்தான் நாங்க நினைக்கிறோம். உண்மைதான், ஒரு மனுஷனோடு கூட தேவன் வந்தா விசேஷித்தவராய் மாறுவாங்க. இங்கே பேதுரு ஸ்கூலுக்கே போகலை, படிக்கவே இல்லை. அந்த நாட்களில் மீன் தானே, ஆடு மேய்க்கிற பழைய ஏற்பாடெல்லாம் ஆடு மேய்ச்சாங்க. புதிய ஏற்பாட்டில் மீன் பிடிக்கிறவனையும் தோத்துறோம். ஆமாம், வரி வசூலிக்கிறவனையும் தான் கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. அவங்க பேதமைகள்,
ஆனா இயேசு கூட இருந்ததுனால அப்படி பார்க்கறாங்க. என்னையா இந்த பேதுரு யோவானும் பேசுறது யூதர்கள் பார்க்கறாங்க, படிச்சவங்க பார்க்கறாங்க. ஐயோ தைரியமா பேசுறாங்களே, ஒரு பொம்பளைக்கு முன்னால மறுதலிச்சவங்க சத்தியம் பண்ணவன் என்னையா இவ்வளவு தைரியமா பேசுறான். நமக்கு தெரியுது இவன் இயேசுவோட இருந்தான். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள், அவர்கள் படிப்பு எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களை புஸ்தகத்தை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனதே நம்ம பார்க்கல ஐயா. படிப்பறிவு இல்லாதவர்கள், அவங்க பேதமை உடையவங்க ஐயா. கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியாத ஆளுக்கு ஐயா. அவங்க பேதமை உள்ளவங்க. அந்த அறிவாளிகள் மேல இருந்து சொல்றாங்க, இவங்களுக்கு இந்த ஞானம் எப்படிங்க வந்தது? இயேசுவோடு கூட இருந்தாங்க. கையை தட்டுங்க. நீங்க இயேசுவோடு இருந்து பாருங்க, இயேசுவோடு இருந்து பாருங்க. பூவோடு நார் சேர்ந்தா நாரும் மணக்கும். உங்க விசேஷித்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார், ஞானவானாய் கர்த்தர் மாற்றுவார், அறிவாளியாய் மாற்றுவார், ஆமா பரிசுத்தமானாய் மாற்றுவார். ஸ்தோத்திரம். நீங்க ஒரு பேதையா ஏமாந்துட மாட்டீங்க. ஹல்லேலூயா. பிசாசு தந்திரவாளி, அந்த தந்திரத்துக்கு நீங்க உள்ளாக மாட்டீங்க. அவனை ஜெயிச்சிருவீங்க. ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஏசா என்ற ஒரு மனிதன் வயிற்று பசிக்கு தான் அப்படியே அந்த யாக்கோபு தந்திரமா அப்படி கூளை காய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஜேஷ்ட புத்திர பாகம், ஆசீர்வாதத்தின் சுதந்திரம் டாக்குமெண்ட், அதை வெறும் கூழுக்கு வித்துட்டான். ஆனால் ஒரு நாள் அவருடைய அருமை தெரிஞ்சது. ஐயோ நான் அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அது கிடைக்காம போச்சு. கையை உயர்த்தி இன்றைக்கு அந்த ராஜாவை இயேசுவை தள்ளாம ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர்? ஆமாம், வேதம் சொல்லுது ஒரு நாள் சொந்தத்தில் வந்தார், சொந்தம் அவரை ஏற்றுக்கொள்ளலை. 53வது ஏசாயா 53வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் தள்ளப்பட்டவராய் இருந்தார். அவரே எங்களுக்கு வேண்டாம் சொல்ல அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார். கவனிங்க, இல்ல அவங்க புறக்கணிக்கலாம், அவங்க அசட்டை பண்ணலாம், அவங்க என்னாம போலாம். இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும். ஒரே ஒரு பெண்ணு, ஆமா ஊர்ல எல்லாம் அவளை கள்ளப்பட்டம் கட்டி வச்சிருந்தாங்க, விபச்சார ஸ்திரீன்னு வச்சிருந்தாங்க. இயேசு அவளை சந்தித்த உடனே ஜீவ தண்ணீர் உள்ளத்தில் கிடைச்ச உடனே ஊரே போய் மாத்திட்டு வந்துட்டா. கையை உயர்த்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவா சொல்லி நிமித்தம் அல்ல, ஆமா அந்த சமாரியா பட்டணமே சந்தோஷம். இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில இயேசு வரட்டும். ஆமா, இயேசுவை தள்ளவே தள்ளாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்களுடைய ஆவி இணையோட்டு இயேசுவோடு இணையட்டும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமா, இன்றைக்கு இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கை ஆச்சரியம் நடக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது கொலைபாதகனை ரட்சித்த அந்த ஆச்சரியம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 20-21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை, ஐயோ இவன் யாருங்க? எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவன் நிர்மூலமாக்கினவன், அவன் நாசமாக்கினவன். என்னங்க இப்படிப்பட்ட வார்த்தை இவன் வாயிலிருந்து வருது? ஆச்சரியப்பட்டாங்க. யார் தெரியுமா? எருசலேம்ல கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நிருபத்தம் வாங்கிட்டு வந்தான். ஆமா, ஒரு மார்க்க பேதகன் அவன், ஒரு சன்மார்க்க, ரொம்ப படிச்சவன், ரொம்ப ஐஸ்வர்யவான். அந்த நாட்களில் அவனுடைய செல்வத்தின் மதிப்பு 9.5 கோடி சொத்துக்கு அதிபதி. கமாலியர் பாதத்தில் கற்று தேறினவன், வேத பிரமாணத்தை கரெக்டா கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தைக்கு விஞ்ஞானியாயிருந்தவன். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணா கொலை செய்ய துணிஞ்சவன். ஸ்தேவான கொலை செஞ்சதுக்கு இவன் காரணமாயிருந்தவன். இவனை எப்படி சந்தித்தார் தெரியுமா? இப்போ அதே கூட்டத்துக்குள்ள
இவன் இந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றான். கேட்ட வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் ஆச்சரியப்படுறாங்க கையை உயர்த்தி. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தொடப்பட்டது. அவன் கிறிஸ்துவங்களை துன்பப்படுத்தணும்னு வர்றான் வேகமா. ஆண்டவர் தன்னுடைய ஒரு ஒளி அவன் மேல வீசிட்டு அவன் கீழே விழுந்தான். ஒரு சத்தம் கொடுக்கிறார், சவுலே சவுலே. அவன் பேரை சொல்லி அவன் அப்படியே கண் மயக்கத்தில் கிடக்கிறான். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. கையை உயர்த்தி ஆமென் ஆமென். இந்த ஒரே சத்தம் அவனை கவர்ந்து கொண்டது, அவனை இழுத்து கொண்டது. ஐயா, இயேசுவையா நான் துன்பப்படுத்துறேன்? நான் மார்க்கத்தை தானே துன்பப்படுத்துறேன்? ஒன்றை தொட்டா இயேசுவை தொட்ட மாதிரி. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, கவுனிங்க. நீங்க இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடுத்தா இயேசு உனக்காக அந்த எதிராளி கிட்ட பேசுறாரு பாருங்க, எதிராளி கிட்ட யுத்தம் பண்றாரு பாருங்க. அன்னைக்கே தம்முடைய மகனா இந்த வார்த்தையை அவனுக்கு கொடுத்து மாற்றிட்டார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்ன துன்பப்பட்டாரு கவனிக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் அவர், நான் என்ன சொல்றேன்னா, வாரினால் அடிக்கப்பட்டார். உங்களுக்காகத்தான் அந்த பிரகாசமுள்ள முகத்தை காரி துப்ப கொடுத்தார். உங்களுக்காகத்தான் கொலையுண்டார். மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 34. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி, இயேசுவை பரியாசம் பண்ணி, அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி, அவர் மேல துப்பி அவரை கொலை செய்வார்கள். 4 காரியங்கள். இதைத்தான் வாய்ட்டு உச்சரிக்கிறார். பரியாசம் பண்ணப்பட்டார் இயேசு, வாரினால் அடிக்கப்பட்டார் இயேசு, காரி துப்பப்பட்டார் இயேசு, கொலை செய்யவும் பட்டார் இயேசு. இதைத்தான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவங்ககிட்ட பேசுறார். அப்பா, கிறிஸ்தவங்களை கொலை செய்யல, நீ என்னையே தான் அப்படி பண்ணுன. அப்பொழுதே அவன் மனம் திரும்பிட்டான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, அனனியாங்கிற ஒரு ஊழியக்காரன்ட்ட சொல்றார், இப்படி ஒரு தரிசு பட்டணம் தான் கிடக்காம்பா, நீ போய் ஜெபம் பண்ணு, அவன் கண்ணு தெரிஞ்சிடும், மீன் செதில் போல கீழே விழுந்துரும். அது எனக்கு என்ன அறிவிக்க நான் அவனை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். என்ன அற்புதமான தெய்வம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகள் கொலை பாதகனா, அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் அப்பாவை தள்ளி விடுறவனும் அம்மாவை அடிக்கிறவனும் இருக்கானா, இன்னைக்கு இயேசு மேலே செய்ய எடுப்பார். ஆமே, அவர் தன்னுடைய சிலுவை காட்சியை காட்டுவார். ஆமாம், பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு, அடிக்கப்பட்ட இயேசு, நொறுக்கப்பட்ட இயேசு, காரி துப்பப்பட்ட இயேசு தோன்றுவார். அப்படியே மனம் திரும்பப்பட்டாங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை இதான் அந்த மனம் திரும்பினவொன்னு அவனுக்குள்ள இருக்கிற இயேசுவையே பிரசங்கம் பண்றான். கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டான். என்ன ஒரு கர்த்தருக்குள்ள நடத்தின ஒருவர், மீன் வியாபாரி, அவர் ஜெயிலில் இருந்தவர், 2-3 பேரை கொலை செஞ்சவர், உடம்பெல்லாம் எம்ஜிஆர் பச்சை குத்தி இருப்பார். அவர் தான் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயா நீ தங்கம்மா மகனா ஐயா மீன் வியாபாரம் பண்ணிட்டு? ஆமாக்கா, இப்படி ஒரு காலத்தில் கொலைபாதகனாக இருந்தேன் தம்பி ஜெயராஜ், எனக்கு தெரியும். ஆமாம், அவனை இங்கே ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, அவனுக்கு பிசாசு தான் கட்டி வச்சிருக்கிறது, அப்படிப்பட்ட நோய் தான் அவனுக்கு, ஒரு ஜபத்தில் சரியாயிரும். பாருங்க, அந்த இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார். ஒவ்வொரு நாளும் அதை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் கையை உயர்த்தி. இன்னைக்கு நான் அருமையான ஊழியக்காரனாக கத்திர பயன்படுத்துகிறேன். இல்லைன்னா அப்பொழுதே நான் செத்து போயிருப்பேன் எனக்கு வந்த வியாதி. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆச்சரியத்தை உண்டாக்குகிறார். அடுத்து கடைசியில் ஒன்று சொல்கிறேன். பிசாசின் அகோரத்தை அவர் அடக்கி போட்ட ஆச்சரியம். லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 35-36 வசனத்தை நான் வாசிக்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு இங்க பாருங்க, ஜெப ஆலயத்துல ஒருவன் பயங்கர கூச்சல் இடுகிறான். அப்பொழுது இயேசு அதை பார்க்கிறது. ஜெப ஆலயத்துக்குள்ள நடந்த ஒரு காரியம். ஆமா, அந்த பிசாசு கூச்சல் இடுகிறது. இயேசு பார்த்து சொல்ற, பேசாம இவனை விட்டானமா, நீ புறப்பட்டு போ வெளியே. அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல், ஒரு பிசாசு பிடிச்சா ஒண்ணு கொன்னுரும், இல்லைன்னா வாயில இருந்து ரத்தத்தை தள்ளும், எப்படியோ அவனை கொல்றதற்கு தான் தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ள பார்க்கும் பிசாசு. ஆனா இயேசு அதட்டின உடனே ஒரு சேதம், உயிர் சேதம் வரல.
அப்படி அவன் செத்தவனை போல விழுந்தான். வாசிமா, அவனை விட்டு போய்விட்டது. அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ. இப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, அடே அப்பா, இது என்னையா இது? பிசாசு தலையை பிடிக்கலவும் பேர் என்னன்னு கேட்கல, ஒரு வார்த்தை சொன்னார், இவனை விட்டு புறப்பட்டு போனாரு, போயிருச்சே. ஆலயத்தில் இருந்தவங்க எல்லாம் அப்படி பார்க்குறாங்க, இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது, பிசாசு இவனை விட்டு போயிட்டே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று. ஆமென். ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஒருவருக்கு ஒரு பேச்சு. ஆச்சரியத்தை கண்ணால பார்க்கறாங்க. பிசாசு ஒரு வாலிபனை விட்டு விலகுது. கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிற பிசாசு, இயேசுவின் கண்கள் அது மேல படலைன்னா அவனை கொன்னு போட்டிருக்கும், அவனை அழிச்சு போட்டிருக்கும், அவனை சாகடிச்சு இருக்கணும், அவனை நிர்வாணப்படுத்தி இருக்கும், அவனை காயப்படுத்தி புற்றுராய் போட்டிருப்பாங்க. ஆனால் இயேசுவின் கண்களில் பட்டவுடனே பாருங்க, இவனை விட்டு இந்த பொல்லாதாவி புறப்பட்டு போ அப்படின்னு உடனே புறப்பட்டு போயிருச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. பிசாசுனுடைய கிரியை கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கிரியை பார்க்கலாம். அப்படி இருக்கிற மாதிரி இருப்பான், நல்ல வீட்டுக்காரர் மாதிரி தான் இருப்பான், ஆல்ஸ் போடுவான். உங்களுக்கு நல்ல ஆள் மாதிரி பைபிள் படிக்கிற மாதிரி இருப்பான், போய் தண்ணி போட்டு வந்துடுவான். ஆமாம், அப்படி இருப்பான். வேற எங்கேயும் ஒரு தொடர்பு வச்சு பணத்தெல்லாம் வீண்படுத்துவான். இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. பிசாசு யார் தெரியுமா? பக்கத்தில் பார்த்துங்க, பிசாசை கண்டுபிடிங்க. விரோதம் செய்கிறவன், நன்மைக்கு தீமை செய்கிறவன் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. தான் மேல 1000 குற்றம் இருக்கும், இதை மறைச்சு நல்லவங்க மேல குற்றத்தை போடுவான். இதை கண்டுபிடிச்சுக்கிடணும். அவன் குற்றம் சாட்டுகிறவன், தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. ஆமா, தண்டிக்கிறவன் பிசாசு. தண்டிப்பான், ஒரு நோயை கொடுப்பான், ஆக்சிடென்ட் தண்டிப்பான் ஜனங்களை. ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவனுடைய கிரியைகளை அழிக்கிறவர், அவருடைய வார்த்தையில நடுங்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. அவன் தலையை நசுக்குன இயேசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். அவர் தான் என்னுடைய தெய்வம் சொல்லணும். அவர் தான் எனக்குள்ள வாழ்றார். பிசாசின் தலையை நசுக்கி போட்டார் இயேசு. பிசாசினுடைய கம்பீரத்தை உடைச்சி எறிஞ்சார். அவன் நமக்கு எதிராக இருந்தான், நமக்கு விரோதமாக இருந்தான். அவன் சூழ்ச்சி எல்லாம் ஆண்டவர் பிடுங்கினார். கொலைஷியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. நமக்கு எதிரடையாக பிசாசு, மனிதன் யாருக்கு நமக்கு எதிராளி அல்ல, பிசாசு எதிராளி. கவனிங்க, கணவனார் குடிக்கிறாரா, குடும்பத்துக்கு உண்மை இல்லையா, ஓ ஏதோ ஒரு பிசாசு உள்ள இருக்குது. ஆமா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் பிசாசு விரோதம் செய்ய நிக்கிறான். கண்டுபிடிங்க நீங்க எல்லாரும். ஆமா, நல்லவங்களை தூண்டி விடுவான், விரோதம் செய்ய வைப்பான். அவன் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைச்சார். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, இதான் இயேசு செய்த வேலை. அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடிச்சு துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவைகளை எல்லாம் தலைக்கு மேல கை தொட்டுங்க. சிலுவை காட்சியை பாருங்க. வெற்றி சிறந்த இயேசுவை கொண்டுட்டு வீட்டுக்கு போங்க. வெற்றி சிறந்த இயேசுவை சுமந்துட்டு வீட்டுக்கு போங்க. வாழ்க்கையெல்லாம் வெற்றி, வாழ்க்கையெல்லாம் வெற்றி, வாழ்க்கையெல்லாம் வெற்றி. விரோதம் செய்கிற பிசாசு அழிக்கப்படும், குற்றம் சாட்டுகிற பிசாசு அழிக்கப்படும், குடும்பத்தை உடைக்கிற பிசாசு அழிக்கப்படும், ஆங்கார பிசாசு அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சொல்றாங்க, பிரமித்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாருப்பா, வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், புறப்பட்டு போகுதே என்று ஆச்சரியப்பட்டார். கையை உயர்த்துங்க. அந்த தெய்வம் அந்த வல்லமையெல்லாம் எங்க பெற்றுக்கொண்டார்? அவர் நம்மை போல மனிதனாய் வந்தவர் தான். சிலுவையிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். உனக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார், உனக்காகத்தான் பரியாசம் பண்ணப்பட்டார், உனக்காகத்தான் அவர் அவமானப்பட்டார். உனக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு மேல வந்தது. அந்த இயேசுவை பெற்றுக்கோ. இயேசு சொல்றார், ஓ ஹல்லேலூயா. என்ன வேண்டான்னு சொன்னாங்க, என்னை அசட்டை பண்ணுனாங்க, என்னைய பரியாசம் பண்ணுனாங்க, என் முகத்துல காரி துப்புனாங்க, என்னை வாரினால் அடிச்சாங்க. ஆனா நீ தெய்வமா ஏற்றுக்கொள்வையா? என்ன
இப்பொழுது எனக்கு நீ இடம் கொடுப்பையா, அந்த தெய்வம் எனக்குள்ளே வரட்டும். அவருக்குள்ள உங்களுக்குள்ள வந்துட்டா உன்னை ஒரு விசேஷித்த மகனாய் மாற்றுவார், உன்னை ஒரு விசேஷித்த மகளாய் மாற்றுவார். தலையில கை வைங்க. இந்த வேலையை ஆவியானவர் செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறார். இயேசு உங்களுடைய ஆவிக்குள்ளே கலக்கிறார். உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். எல்லா உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் புதிதாகி கொண்டிருக்கிறது. எல்லா சிந்தனைகள் புதிதாகிறது. ஒரு பரிசுத்த சிந்தனையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பிள்ளைகளை மாற்றுவார், உங்க கணவனார மாற்றுவார். பிசாசின் கையில் இருக்கிற அந்த கொடூரமான காரியங்கள் மாறப்படும். செய்வனைகள் மாறும், பிள்ளி சுனியங்கள் மாறும். ஜோர கை தட்டுங்க. ஆண்டவராய் இயேசு கல்வாரியிலே இரத்தம் சிந்தினவராய் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு மேல விழுகிறது, ஒவ்வொரு மேலையும் இரத்தம் விழுகிறது. ஜெயம் கொடுக்கிற இரத்தம் விலகிறது, மீட்பின் இரத்தம் விலகிறது. உங்களை விசேஷித்தவராய் மாற்றுகிற இரத்தம், ஞானியாய், பரிசுத்தமானாய், நீதிமானாய், ஆமா, கிருபை நிறைஞ்சவனாய், வரம் நிறைஞ்சவனாய், கர்த்தருடைய வார்த்தை நிறைஞ்சவனாய் உன்னை மாற்றப் போகிறது. நிறைந்த மகளாய் மாற்றப் போகிறது. கைகளை உயர்த்துங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.